பாதி ராத்திரி தூங்காம கொட்டை அடிச்சுக்கிட்டு போய் படுங்கடா. என்னடா அது? இதுக்குடா வாப்பா வாப்பான்னா டீ கடை பாய் பேர் தான் வாப்பா. என்னடா விஷயம்? என்னடா இதெல்லாம்? பாட்டி உங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஆமா, அத பத்தி என்னப்பா? பாட்டி நல்லா தூங்குது, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிடங்க, நாங்க போய் பாட்டியை காமிச்சு வாங்கடா. மருமகளுக்கு தலைப்பிரசவம், அது சுகப்பிரசவமா இருக்கணும். அது உன் பொறுப்பு. இன்னைக்கு பரணி நட்சத்திரம், பரணியில பிறந்தா தரணி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. லேட் பண்ணாம இந்த நட்சத்திரத்திலே ஒரு பேர குழந்தைய பிறக்க வச்சிருப்பா. லட்சுமி, இடுப்பு வலி எடுக்கல? இல்ல, இன்னும் எடுக்கலையா? என்ன டாக்டர்மா இந்த அம்மா என்ன வைத்தியம் பார்க்காங்க தெரியும்? டாக்டர்மா, லட்சுமிக்கு இன்னும் இடுப்பு வலி எடுக்கலன்னு சொல்றாளே. ஏமா, நீங்க ஒரு குழந்தை பெற்றவங்க தானே? இப்ப பேரனை பார்க்க போறீங்கல்ல? பார்க்க போறேன். இடுப்பு வலி எடுத்ததுன்னா அடுத்த நிமிஷம் கூட குழந்தை பிறக்கலாம், அடுத்த நாளும் பிறக்கலாம், 5 நாள் கழிச்சு கூட பிறக்கலாம். 5 நாள்? இத பாருங்க, இந்த மாதிரி நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பிரசவம் பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, லட்சுமிக்கு சீக்கிரம் இடுப்பு வலி எடுக்கிறாப்புல ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. கவலை, நான் இந்த பக்கம் வரல. இத பாருங்க, வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கீங்க. நீங்க முதல்ல வெளியில போங்க, இடுப்பு வலி தானா எடுக்க. லட்சுமி, 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 இப்ப பிரசவ வலி யாருக்குன்னு தெரியலையே. குளிர் காத்து அடிக்குது, லட்சுமி உடம்பு கொத்துக்காது, ஜன்னல் சாத்துட்டு போலான்னு வந்தேன். முருகா, என்னப்பா இது? இன்னும் இடுப்பு வலி எடுக்கலன்னு சொல்றாளே, என்ன செய்யறது? இத பாருப்பா, இந்த பிரசவத்தை இன்னும் 2 3 நாளைக்கு தள்ளி போட்டு என்னால கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆமா, நான் சொல்லிட்டேன். ஆமா, அப்புறம் அங்க போனா அந்த டாக்டர் அம்மா விரட்டுறாளே, எங்க போறது? நான் எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். எனக்கு பேர குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். முருகா, 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 பிறந்த குழந்தை சத்தம் கேக்குது. என்ன லலிதா, லட்சுமிக்கு குழந்தை பிறந்த சத்தம்? என்ன குழந்தை? ஆண் குழந்தை. முருகா, முருகா, எனக்கு பேரனா வந்துச்சு. அப்பா, எனக்கு பேரனா பிறந்துட்டியா நீ? ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. எனக்கு பேரனா வந்து பிறந்துட்டா, எனக்கு பேரன் பிறந்துட்டா, எனக்கு மகன் பிறந்துட்டா, எனக்கு பேரன், எனக்கு மகன் பிறந்துட்டா. வர வெள்ளிக்கிழமை நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். அப்படியா? அன்னைக்குதான் குழந்தைய விட்டுட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறத ஞாபகப்படுத்துறேன். குழந்தைக்கு பால் கொடுக்கல? நடு ஹால்ல வச்சா குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. 4 பேர் வர போக இருக்கிற இடம், யார் கண்ணாடி பட்டுச்சுன்னா குழந்தைக்கு ஜுரம் வந்துடாது. அப்புறம் கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே. வா, ரூம்குள்ள போய் குழந்தைக்கு பால் கொடுப்போம்.
உட்கார் லட்சுமி. குடு லலிதா. இங்க வர. பெத்த தாய் கண்ணெதிரே இருக்கும் போது நீ என் குழந்தைக்கு புட்டி பால் குடிக்கிறியே, இது நியாயமா? லலிதா, இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை விட்டுட்டு போறேன்னு என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்க கூடாதா? இங்க யாருமே இல்லையே. கொடு லலிதா, என் குழந்தை கொடு லலிதா. முடியாது லட்சுமி, முடியாது. நீ குழந்தைக்கு பால் குடிச்சீன்னா பாசம் அதிகமாயிடும். ஒண்ணு சொல்றேன், கவனமா கேளு. இனிமே நீ குழந்தைய தூக்கவும் கூடாது, பால் கொடுக்கவும் கூடாது. லலிதா. லட்சுமி, நீ உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. லட்சுமிமா, என்னமா அது? இந்த அர்த்தராத்திரில வந்து என் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க? உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலையா? கொடுத்துட்டேனே. என் குழந்தை வயிறு ரொம்ப பால் குடிச்சிருச்சு. அதிகமா சுரக்கிற பாலை என்னால கட்டுப்படுத்த முடியலம்மா. அதனாலதான் உன் குழந்தை பால் கொடுத்தேன். ஏன் கொடுக்கூடாதா? அம்மா, என் குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. தாராளமா கொடுங்க. பார்க்க போறீங்க எப்படி திருஷ்டி படம் போய் கண்டு மாட்டேன், போக மாட்டேன். என் குழந்தை விட்டுட்டு போகவே மாட்டேன். புறப்பட லட்சுமி. எங்க? உனக்கு குழந்தை பிறந்து இன்னைக்கு பேர் வச்ச நாளுங்கிறத மறந்துட்டியா? அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியாம பிரிஞ்சு போகவே இருக்கேன்னு பயந்துகிட்டு இருக்கு. லட்சுமி, அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நீ கொடுத்தேன். உலகத்துல சத்தியம் தான் பெருசுங்கிறது தெரியுமில்ல? குழந்தை பிறக்கிற வரைக்கும் சத்தியம் தான் பெருசுன்னு தெரிஞ்சது. பிறந்த பிறகு குழந்தைதான் பெருசுன்னு தெரியுதே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன சோதனை பண்றியா லட்சுமி? நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன சோதனைக்குள்ளாக்கிடுச்சேன்னு வேதனைப்படுற லலிதா. அந்த வேதனையை நீயா தேடிக்கிட்டது தானே? லலிதா, பெத்த குழந்தை விட்டு பிரியறதா ஒரு தாய்க்கு சோதனைன்னா அந்த தாய் குலத்துக்கு வேதனை தான் மிஞ்சும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றது, இந்த உலகத்துல பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்துட்டேன். இனிமே எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை தேவையில்லை. அத்தானோட நீதான் வாழணும். அந்த வாழ்க்கையில எந்த வினாடியும் நான் குறுக்க வர மாட்டேம்மா. அப்போ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லாம சொல்றியா? என் குழந்தைய விட்டு பிரிய முடியலங்கிறத சொல்றேன். நீ சொல்றத கேட்க எனக்கு நேரம் இல்லை. புறப்படு. லலிதா, நான் சொல்றதை கேளு. இப்ப என்ன பண்ண போற? லலிதா, ஒரு பொண்ணு தன் குழந்தைய 10 மாசம் சுமந்திருக்கும் போது தாயாக போறோங்கிற பூரிப்பு அவளுக்கு இருக்குமே தவிர தாய்மைங்கிற உணர்ச்சியை அவ அடையறதில்லை. தாய்ங்கிற பேரும் அப்ப அவளுக்கு கிடைக்கிறது இல்லை. இத பாரு, அந்த குழந்தை பிறக்கும் போதுதான் தாய்மைங்கிற குழந்தையும் பக்கத்துல பிறக்குதம்மா. அதனால ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் தாயும் பிறக்கிறாங்கிறது இப்பதான் அம்மா நான் உணர்ந்தேன். லலிதா, பெத்த தாயையும் பச்சை குழந்தையும் பிரிச்சிடாதே லலிதா, பிரிச்சிடாதே, பிரிச்சிடாதே. அப்போ இந்த குடும்பத்தை விட்டு என்ன பிரிக்கணுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டே இல்ல? மரியாதையா புறப்பட போறியா இல்லையா? நான் சொல்றதை கேட்க மாட்டேன். புறப்படு லட்சுமி. முடியாது. உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்டுத்தான்.
என் பின்னால. லலிதா, கடைசியா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், குழந்தை கிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாது லலிதா. லட்சுமி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் குழந்தை மேல நீ சத்தியம் படி கொடுத்திருக்கேன். உன் குழந்தை வா. உட்காரு. லலிதா, ஒரு தரம் லலிதா. லட்சுமி, முடிக்க லலிதா, லலிதா. ஏமா, இந்த குழந்தை உங்க பேர குழந்தையா? ஆமாம்மா. தாய் கூட வரல? அதை ஏமா கேக்குறீங்க? போயிட்டாமா. போயிட்டாளா? ஆமாமா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா. அவ போனதுல இருந்து இந்த குழந்தை பாலுக்காக கத்துற கத்து என்னால சகிக்க முடியலம்மா. அதாமா விதி. குழந்தை இருக்கிற இடத்துல தாய் இருக்கு இல்ல, தாய் இருக்கிற இடத்துல குழந்தை இருக்கிறது இல்ல. போட்டப்போ எல்லாரு கண்ணும் குழந்தை மேல பட்டுடுச்சு. எனக்கு ஒரே பயமாயி போச்சு, குழந்தைக்கு எங்க திஷ்டி பட்டுடுமோ. அதனால எல்லாரும் காலடி மண் எடுத்து அதோட உப்பு மிளகாவை சேர்த்து நல்லா சுத்தி போட சொன்னேன். ஏமா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் தானே பண்ணிட்டு போனாங்க, எல்லாரும் காலில இருந்து மண் எடுக்கிறதா மாச கணக்காகுமேமா. டேய், எல்லார் கால்ல இருந்து மண் இப்படி எடுக்க வேண்டியது இல்லடா. அவங்க கால் பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து. காலத்து பசங்களுக்கு எதுலயும் நம்பிக்கை கிடையாது. அப்படி பண்ணா திருஷ்டி காணாம போயிடும். அத்தை, என்னம்மா ஏன் அப்படி பண்ற? லட்சுமியை காணோம். என்னடி சொல்ற? ஆமாத்தே, ராத்திரி நானும் லட்சுமி ஒன்னாதான் படுத்திருந்தோம். விடிஞ்சு பாக்குறேன், லட்சுமியை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். ஒரு ரூம்ல இந்த லெட்டர் மட்டும் இருந்தது. இந்த லெட்டர் அத்தை ஒரு ராட்சசி, அத்தான் ஒரு பேய், லலிதா ஒரு பிசாசு. எல்லோரும் சேர்ந்து சதி செய்து என் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி விட்டார்கள். என்னை ஒரு பிள்ளை பெறும் எந்திரமாக பயன்படுத்தி விட்டார்கள். இந்த குடும்பத்துக்கு வேண்டியது ஒரு குழந்தை, அதை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன். இனி நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த குடும்பமும் எனக்கு தேவையில்லை. பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் லட்சுமி மேல நம்ம உயிரையே வச்சிருந்தோம். இப்படி நம்ம மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளே. அவ பழிய சுமத்துறத பத்தி நான் கவலைப்படல. எனக்கு மறுவாழ்வு கொடுத்து இந்த வீட்டுல வாழ வைக்க லட்சுமியை விட்டுட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? தேட சொல்லுங்க. தேடுங்கத்தா. நான் போய் அவளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாரு. வேண்டாம் வேண்டாம், அவளை யாரே தேடாம